நல்ல டேஸ்டியான ஆட்டு ஈரல் கிரேவி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆட்டு ஈரலை இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணும்போது மஞ்சள் தூள் சேர்த்து வாஷ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நமக்கு அந்த வாடை வராது. அதுக்கப்புறம் அந்த ஈரலை வெறும் கடாயில் எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் நல்லா வதக்கி எடுங்க. நம்ம வதக்கும் போது அதில் இருக்க தண்ணியெல்லாம் நமக்கு பிரிஞ்சு வந்துடும். தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம அதை வதக்கி எடுத்துடலாம். அவ்வளோதான், நமக்கு தண்ணி வத்திருச்சு. அதுக்கு அடுத்தது கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 2 பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அடுத்தது கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சதும் நம்ம வெட்டி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது 2 தக்காளி அதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருங்க. அடுத்தது 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. அதுக்கு அடுத்தது காரத்துக்கு நான் இன்றைக்கி குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தனி மிளகாத்தூள் தனியாத்தூளும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை கொதிக்க வைங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஈரலை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி எதுவும் நீங்கள் மிக்ஸ் பண்ண வேண்டாங்க, அது நல்லா வேகட்டும். அடுத்தது மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தேங்காய், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் கசகசா. நான் ஏற்கனவே இந்த கசகசாவை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் சேர்க்குறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி வெந்துட்டுருக்கிற ஈரலில் அதை ஊற்றி நல்லா வேக வைங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் கருவேப்பிலை. நம்ம இறக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க, இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதாங்க, ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுங்க. நமக்கு நல்ல ஒரு டேஸ்டியான ஈரல் கிரேவி ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.